சினிமால இருக்கிறவங்க இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். இருக்கிற வரைக்கும் எங்கள பத்தி கிசு கிசு சொல்லி, இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி, நீங்க பொழப்பு நடத்துறீங்க. போய் தொலைங்க. உங்கள சொல்லல. நான் புரியுது தானே? நான் யார சொல்றேன்னு புரியுது தானே? ஆ? சில மஞ்சள் பத்திரிகையாளர்கள சொல்றேன். சில மஞ்சள் யூடியூபர்கள சொல்றேன். அப்படியே வச்சுக்கோங்க. இறந்தவர்கள் வீட்டில ஏங்க நீங்க இப்படி போய் அ பிணம் தின்னி பறவை மாரி பண்றீங்க? வியூஸ்க்காக நம்ம சில அடிப்படை விஷயங்கள விட்டு குடுக்க கூடாது. உங்களுக்கு இந்த அருமையான புள்ளி விவரமெல்லாம் 2 நாள் முன்னாடி தெரியலையா? அவர் உசுரோட இருக்கும்போது அவர் முகத்துல எதிர நீ இத பேசிட்டு பார்ப்போம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னதும் அவரை பத்தி நீ இல்லாததும் பொல்லாதும் பேசுறிய. அத நீ 2 நாள் முன்னாடி பேசியிருக்க வேண்டியது தானேயா? நீ பெரிய மானஸ்தன் வீரன் நான் ஒத்துக்கிறேன். அவர் மகளை பத்தி, அவங்க மகளுடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி என்னங்க பேச்சு இது? தப்புங்க அது. பாரதி ராஜா ஐயாவும் பாக்யராஜ் சாரும் வந்துட்டு சொர்க்கத்துல போயிட்டு சூப்பர் ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருந்தீங்க. அந்த உணர்வு பூர்வமான வார்த்தைகள் அவங்க அவர் அவரோட நான் பாத்தீங்கன்னா அதையுமே ஒரு சிரிப்புல தான் சொல்லியிருப்பேன். ஆமா, சந்தோஷமா தான் நான் அதை சொல்லியிருப்பேன். எனக்கு அது வந்து ஒரு பெருமையா சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நியூஸ்ல வந்ததுனால எல்லாரும் கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கும் தவறா வந்து போடலாம் வேணும்னா. இல்ல பாரதி ராஜா ஐயாவோட மரணம் வந்து அவர் ஏதாவது பாதிச்சிருக்குமா? தெரியலங்க. அவங்க இந்த எவ்வளவு மாதிரி க்ளோஸா சடன் இருந்தாங்க? ஹார்ட் அட்டாக் நான் சொல்லட்டுமா? அவர் சடனா ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது? எந்த மருந்த சாப்பிட்டாரு? எதுக்காக சாப்பிட்டாருன்னு ஒருத்தன் பேசினான். ஒரு நாதாரி பைய பேசி வச்சிருக்கான். இத ஒருத்தங்க ஹார்ட் அட்டாக் வர்றத கூட ஒருத்தன் சந்தேகத்த மாடியமா பேசினா, நம்ம இதுல எதன்னு சொல்றதுங்க? கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் பாரதி ராஜா அவர்கள் கஷ்டப்படும் உடல் அளவிலும், மனதளவிலும் அவர் ரொம்ப வலிகளை அனுபவிச்சாருங்க. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா மனோஜ் அவர்களுடைய அகால மரணம் வந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்களுக்குள்ள நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்ததுங்க. அவங்களோட பர்சனல் வலிகள அவர் வந்து தாங்கிக்கிட்டு இருந்தாரு. வெளிய நமக்கு 2, 3 வருஷமா தான் தெரிஞ்சுது. அத பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாருல்ல பாக்யராஜ் அவர்கள். பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு இந்த நாள் அவரு. அத ஃபாலோ அப் பண்ணியிருப்பாரு தானே! கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகுங்க. நம்ம வந்து உடனே அதனால இவர் போயிட்டாருன்னு நான் சொல்லல. பட் ஒருத்தர் போயிட்டாருன்னா, அ அடடா! இப்ப அடுத்தது எனக்கும் வயசாகுது அப்படின்ற ஒரு தாட் மனசுக்குள்ள வராம இருக்குமாங்க? இப்ப இவரு போயிட்டாரு. நம்ம படம் பார்க்கிறதோட நிக்கல. எனக்கும் வயசாகுதுல்ல. இவருக்கு 73யா? அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 25 வருஷத்துல அ அவ்வளவு தூரம் நமக்கெல்லாம் ஆயுசு இருக்குமா? அப்படின்னு நானும் யோசிப்பேங்க. ஆ அத வந்து எல்லாருக்கும் அந்த யோசனை என்னடா இது? அடுத்தது என்னன்னு ஒரு யோசனை வரும். ஆனா, அதனால அவர் போனாருன்னு நெனைக்கல. அவர் இப்படி போயிருக்கணும்னு நான் போயிருக்க வேண்டாம். இப்படி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சிய குடுத்துவிட்டாருன்னு தான் நான் நெனைக்கிறேன்.